அது கேரள மாநிலம் இடுக்கி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற பச்சடி அப்படிங்கிற ஒரு கிராமம். பசுமையான ஒரு சூழலுக்கு மத்தியில் இருந்த அந்த கிராமத்துல மக்கள் எல்லாருமே அவங்களுடைய அன்றாட வேலைகளை பார்த்துட்டு இருந்தாங்க. பட் அங்கிருந்து ஒரு வீடு மட்டும் வித்தியாசமான ஒரு விதமான பரபரப்போடு இருந்துச்சு. அதுக்கு காரணம் அங்க வந்திருந்த போலீஸோடைய நடவடிக்கைகள் தான். சுத்தியும் மரங்களும் செடிகளுமா இருக்கிறத பார்த்த போலீஸ் அதுக்கு மத்தியில அங்கிருந்த அந்த வீட்டுடைய கதவை தட்டி பாக்குறாங்க. அப்பதான் அது லாக் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாங்க. மேலும் அந்த வீட்டுடைய பின்வாசல் பக்கமா போனவங்க அந்த கதவுமே லாக் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு அந்த போலீஸ்க்கு பக்கத்துல நின்னுட்டு இருந்த ஒரு 40 வயதான லேடி கிட்ட ஏதோ பேச ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் சொன்னதை கேட்ட அந்த லேடியுமே தன்னுடைய மொபைல் போன் எடுத்து யாருக்கோ கால் பண்றாங்க. பட் அந்த நம்பர் ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னு வந்திருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்ட போலீஸும் இப்ப அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க சொன்ன விஷயங்களை கேட்டதுக்கு அப்புறமா அவங்களை விசாரிச்சுட்டு இருந்த ஒரு போலீஸோடைய மனசுல ஸ்ட்ராங்கான ஒரு சந்தேகம் உருவாக ஆரம்பிச்சிருக்கு. சோ அதை கிளியர் பண்றதுக்காக ரெண்டு பக்கமுமே லாக் பண்ணப்பட்டிருந்த அந்த வீட்டை சுத்தி சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அங்க ஒரு புதருக்கு நடுவில் இருந்த ரொம்பவே வினோதமான வியர்டான காட்சி அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. எஸ், அந்த வீட்டுடைய பின்வாசல் பக்கமா இருந்த அந்த புதருக்கு நடுவுல ஒரு 6 அடி நீளத்துல எதையோ மண்ணை போட்டு மூடின மாதிரியான காட்சி அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. சோ போலீஸும் அங்கிருந்த ஆட்கள் சில பேரை கூட்டிட்டு வந்து அந்த இடத்தை தோண்ட சொல்றாங்க. அப்படி அந்த குழியை தோண்டவே அவங்களுக்கு தாங்க முடியாத அளவுக்கு ஒரு கடுமையான துர்நாற்றம் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. வயித்தை குமட்டிக்கிட்டு வாந்திய வர வைக்கிற மாதிரியான அந்த துர்நாற்றத்தை தாங்க முடியாம அங்கிருந்த போலீஸும் பொதுமக்களும் அவங்களுடைய மூக்க கர்ச்சீஃபால மூடிக்கிறாங்க. இப்படி ஒரு துர்நாற்றத்தை உண்டாக்குற அளவுக்கு அந்த குழிக்குள்ள என்னதான் இருக்கு அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்ச போலீஸ்க்கு அவங்கள உறைய வைக்கிற மாதிரியான ஒரு காட்சி தான் காத்துட்டு இருந்துச்சு. எஸ், பாதி சதையும் பாதி எலும்பு கூடுமா இருந்த 2 மனித உடல்கள் அந்த குழிக்குள்ள கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இப்ப போலீஸ் கூட வந்திருந்த அந்த லேடி அதை பார்த்த உடனே கண்கள் கலங்கினபடி தலையில கைய வச்சுட்டு அப்படியே அந்த இடத்துலயே தரையிலேயே உட்கார்றாங்க. சோ இப்ப புதைக்கப்பட்ட நிலைமையில கிடைச்ச அந்த 2 மனித எலும்பு கூடுகளும் யாருடையது, அவங்கள இப்படி புதைச்சு வச்சது யாரு அப்படிங்கிற கடந்த மே மாசம் கேரள மக்களை பரபரப்பா பேச வச்ச ஒரு ஷாக்கிங்கான கேஸ பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்ட்ரோல சொன்ன அதே பச்சடி கிராமத்துல வாழ்ந்துட்டு இருந்தவங்க தான் 70 வயதான மேரி குட்டி அப்படிங்கிற லேடி. அவங்களுக்கு 47 வயதான ரெஜி மற்றும் 43 வயதான ஷாஜி அப்படிங்கிற 2 மகன்களும் கூடவே 40 வயதான ஒரு மகளுமே இருக்காங்க. இவங்க 3 பேர்ல மகளுக்கு மட்டும்தான் மேரேஜ் ஆயிருந்துச்சு. மூத்த மகனான ரெஜி ஏலக்காய் மற்றும் மசாலா பொருட்களை விற்கிற ஒரு தொழிலை பார்த்துட்டு இருந்தாரு. இப்படி போயிட்டு இருந்த ஒரு சிச்சுவேஷன்ல தான் கடந்த ஏப்ரல் மாசத்துல இருந்து ரெஜியும் மேரி குட்டியும் அவங்க 2 பேருமே காணோம் அப்படிங்கிற சந்தேகம் அங்க இருக்கிற நெய்பர்ஸ்க்கு வர ஆரம்பிச்சிருக்கு. சோ அவங்க எங்க போனாங்க அப்படிங்கிற கேள்விய வீட்ல இருந்த சாஜி கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அண்ணன் ஒரு வேலை விஷயமா வெளியூருக்கு போயிருக்காரு, அம்மா என்னுடைய தங்கச்சியுடைய வீட்டுல இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை கேட்ட நெய்பர்ஸ் அமைதியானாலுமே அந்த வீட்டுக்கு எப்பவுமே வந்துட்டு போற ஒரு ஆட்டோக்காரருக்கு மட்டும் சாஜியுடைய பதில்ல நம்பிக்கை இல்லாம இருந்திருக்கு. ஏன்னா வெளியூருக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லப்பட்ட சாஜியுடைய அண்ணனுடைய மொபைல் நம்பர் ஸ்விட்ச் ஆஃப்லயே இருந்திருக்கு. அது மட்டும் இல்ல, உடம்பு சரியில்லாம இருக்கிற சாஜியுடைய அம்மாவையுமே கூட அந்த ஆட்டோக்காரர் தான் அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போவாரு. எல்லாத்துக்கும் மேல சாஜி வியாபாரம் செய்யக்கூடிய அந்த பொருட்களையுமே கூட அந்த ஆட்டோக்காரர் தான் தினமுமே ஏத்திட்டு போயிட்டு இருந்தாரு. சோ இவ்ளோ க்ளோஸா இருக்கிற நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம சாஜியுடைய அம்மாவும் அண்ணனும் எப்படி வெளியூருக்கு போனாங்க அப்படிங்கிற கேள்விதான் அந்த ஆட்டோக்காரருடைய மனசுல பெருசா வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ
சோ கிட்டத்தட்ட ஒரு மாசமா அந்த சந்தேகத்தோடயே இருந்த அந்த ஆட்டோக்காரர் கடைசியா அதை கிளியர் பண்றதுக்காக சாஜியுடைய தங்கச்சிக்கு கால் பண்ணி விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அப்பதான் என்ன சொல்றீங்க, அம்மா இங்க வரலையே அப்படிங்கிற அந்த அதிர்ச்சியான பதிலையுமே அவங்க சொல்லியிருக்காங்க. சோ இப்ப சாஜி எதையோ மறைக்கிறாரு அப்படிங்கிற சந்தேகம் அந்த ஆட்டோக்காரருடைய மனசுல அதிகமா வர ஆரம்பிச்சிருக்கு. அதனால நடந்த விஷயங்களை சொல்லி சாஜியுடைய தங்கச்சியவே அந்த கிராமத்துக்கு வர சொல்லி கூப்பிட்டிருக்காரு. அப்படி அந்த தங்கச்சி அங்க வந்ததுக்கு அப்புறமா கூடவே அந்த ஆட்டோக்காரரும் போய் சாஜிக்கு முன்னாடி நிக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம திணற ஆரம்பிச்ச சாஜி, இல்ல அம்மாவும் அண்ணனும் எங்க போனாங்க அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி மழுப்பியிருக்காரு. இத கேட்கிறப்பவே அவர் ஏதோ பெருசா தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னு அவருடைய தங்கச்சிக்கு புரிய ஆரம்பிக்குது. சோ நான் இன்ட்ரோல சொன்ன அன்றைய நாள் அன்னைக்கு காலையில நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனவங்க தன்னுடைய அம்மாவையும் அண்ணனையும் காணோம் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா தான் நான் இன்ட்ரோல சொன்ன அந்த சம்பவங்களும் நடக்க ஆரம்பிக்குது. ஸோ இப்போ ரெக்கவர் பண்ணப்பட்ட அந்த அழுகிய உடல்களை வச்சு பார்க்குறப்ப அது சாஜியுடைய அண்ணனும் அம்மாவும் தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ போலீஸ் இப்போ பூட்டியிருந்த அந்த கதவை உடைச்சு அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அந்த வீடு ஃபுல்லாக தேடி பார்த்ததுலேருந்து சாஜி வீட்டுக்குள்ளே இல்லை அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. சாஜியுடைய அம்மாவும் அண்ணனும் புதைக்கப்பட்டிருக்காங்க. வீட்டில் இருந்த சாஜியை காணோம். அவருடைய மொபைல் நம்பர் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய அம்மா மற்றும் அண்ணனை பற்றி எல்லாத்துக்கிட்டையுமே பொய்யா சொல்லி வச்சிருக்காரு. ஸோ இப்படி எல்லா டாட்ஸையுமே கனெக்ட் பண்ணி பார்த்த போலீஸ் சாஜி தான் தன்னுடைய அம்மாவையும் அண்ணனையும் கொலை பண்ணி இங்க புதைச்சிருக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. அவனை பிடிக்கிறதுக்காகவே அந்த ஊர் ஃபுல்லா அவனை தீவிரமா தேடவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அந்த நாள் ஃபுல்லாவே முடிஞ்சு அடுத்த நாள் காலையில விடியும் ஆரம்பிக்குது. அப்பதான் அந்த ஊர்ல இருந்த சில பேர் சாஜி அங்க பக்கத்துல இருக்கிற அந்த அடர்ந்த மலைப்பகுதிக்குள்ள போறதை நாங்க பார்த்தோம் அப்படின்னு போலீஸ் கிட்ட சொல்றாங்க. அந்த மலைப்பாங்கான பகுதி அப்படிங்கிறது மரங்களும் செடி கொடிகளும் புதர்களும் நிறைஞ்சு ஒரு பயங்கரமான அடர்த்தியான காடா இருந்ததால அதுக்குள்ள சாஜி எங்க போயிருப்பான் அப்படிங்கறத கண்டுபிடிக்க போலீஸ்க்கு சிரமமா இருந்திருக்கு. இப்ப கொஞ்சம் ஸ்மார்ட்டா யோசிச்ச போலீஸ் கேமரா பொருத்தப்பட்ட ட்ரோன்களை பறக்க விட்டோம் அப்படின்னா சாஜி அந்த காட்டுக்குள்ள எங்க இருக்கான் அப்படிங்கறத நம்மளுக்கு ஈஸியா காட்டி கொடுத்துரும் அப்படின்னு திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ அந்த இடத்தை சுத்தி 5 ட்ரோன்கள் கழுகு மாதிரி பறக்க ஆரம்பிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இப்படி தேடினதுக்கு அப்புறமா அங்க அந்த காட்டுக்குள்ள ஒளிஞ்சிருந்த சாஜியை போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. சோ போலீஸும் அந்த ட்ரோன் காட்டுன அந்த குறிப்பிட்ட இடத்தை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா போலீஸ் தன்னை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு அவனே அந்த காட்டுல இருந்து வெளியே வர ஆரம்பிக்கிறான். அப்படி அவன் வெளியே வந்ததும் அவனை சுத்தி வளைச்சு அரெஸ்ட் பண்ண போலீஸ் அவனை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்துல இருந்தே பயத்துல நடுங்கினபடி அழுதுட்டு இருந்த சாஜி, சார் நான் எந்த ஒரு தப்புமே பண்ணல அப்படின்னு சொல்லி சாதிக்க ஆரம்பிச்சிருக்கான். பட் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சதுக்கு அப்புறமா தான் ஒவ்வொரு உண்மையா அவனுடைய வாயிலிருந்து வர ஆரம்பிச்சிருக்கு. அப்படி அவன் போலீஸ் கிட்ட சொன்ன அவனுடைய கன்ஃபெஷன்ல இருந்த விஷயங்கள் இதுதான். ஆக்சுவலாக ஸ்டார்டிங்ல இருந்தே சாஜிக்கு வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு பொறுப்பும் இல்லாமல் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லை, குடி, சூதாட்டம் இந்த மாதிரியான பழக்கங்களையும் வச்சுக்கிட்டு வீட்டுக்கு அடங்காத ஒரு ஆளாக தான் இருந்திருக்கான். அவன் அப்படி இருக்கிறதுனால அவனுக்கு மட்டும் இல்லை, பொறுப்பாக இருந்த அவனுடைய அண்ணனுக்குமே கூட யாருமே பொண்ணு கொடுக்கறதுக்கு முன்வராமல் இருந்திருக்காங்க. இதனால அவனுடைய பேரண்ட்ஸும் சரி அவனுடைய அண்ணனுமே சரி அவனை அடிக்கடி திட்டி அவன் கூட சண்டை போட்டிருக்காங்க. பட் சாஜியோ கொஞ்சம் கூட திருந்தாம அவனுடைய வழியில அப்படியே தான் இருந்திருக்கான். இது எல்லாத்தையுமே பார்த்து ஒரு கட்டத்தில் விரக்தியாகி போன அவனுடைய அப்பாவான மேத்யூ கடந்த 2018 அந்த வீட்டை விட்டே வெளியே போயிட்டாரு. இதனால மனசு உடைஞ்சு போன சாஜியுடைய அம்மாவுக்கும் உடல்நிலை சரியில்லாம போயிருக்கு. இப்படியே வருடங்களும் ஓட ஆரம்பிக்க சாஜி இனிமேல் திருந்தவே மாட்டான் அப்படிங்கிற எண்ணம் அவனுடைய அம்மா மற்றும் அண்ணனுடைய மனசுல ஆழமா உருவாகி இருக்கு. பட் அப்பதான் சாஜியுடைய மனசுக்குள்ள ஒரு ஆசையும் உருவாக ஆரம்பிக்குது. கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் அப்படின்னு சொல்ற மாதிரி 40 வருஷத்துக்கும் மேல பொறுப்பில்லாம இருந்தவனுக்கு திடீர்னு கல்யாணம் பண்ணி நம்ம செட்டில் ஆகணும் அப்படிங்கிற ஆசை வந்திருக்கு. ஸோ தன்னுடைய ஆசையை பத்தி தனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி வீட்டில் சொல்லியிருக்கான். பட் அவனுடைய அம்மாவோ, ஏண்டா பொறுப்பா இருக்கிறவனுடைய அண்ணனுக்கே இனிமே பொண்ணு தர மாட்டாங்க, பொறுப்பே இல்லாம வெட்டியா சுத்திட்டு இருக்கிற உனக்கு யாரு பொண்ணு கொடுப்பாங்க, ஃபர்ஸ்ட் இந்த தப்பான பழக்கத்தை எல்லாத்தையுமே விட்டுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போய் சம்பாதிக்கிற வழியை பாரு, அதுக்கப்புறமா கல்யாணத்துக்குலாம் ஆசைப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே விஷயத்தை தான் சாஜியுடைய அண்ணனும் சொல்றாரு. பட் சாஜிக்கு நம்ம நினைச்சதை நடத்தியே ஆகணும் அப்படிங்கிற முடிவுல இருந்திருக்கான். இதுக்கு என்ன வழி அப்படின்னு அவன் யோசிச்சப்பதான் தனக்கு சேர வேண்டிய சொத்தை பிரிச்சு தர சொல்லி தன்னுடைய அம்மா மற்றும் அண்ணன் கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிருக்கான்.
ஆக்சுவலா அவன் என்ன நினைச்சிருக்கான் அப்படின்னா, வேலைக்கு போய் சம்பாதிச்சு அதுக்கப்புறமா பணத்தை சேர்த்துறதுக்கு பதிலா தனக்கு சேர வேண்டிய சொத்தை வித்து அதை காசாக்கி அதை வச்சு ஏதாவது தொழில் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, தன்னுடைய கல்யாணத்துக்கு பணம் ஏதாவது தேவைப்பட்டாலுமே தனக்கு சேர வேண்டிய அந்த சொத்தை வித்து பணத்தை ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு இன்னொரு ஐடியாவும் வந்திருக்கு. அதனால அவனுடைய வீட்டை சுத்தி இருந்த 1 ஏக்கர் நிலத்துல தனக்கு சேர வேண்டிய பங்கை பிரிச்சு தர சொல்லி கேட்டிருக்கான். பட் பொறுப்பில்லாம இப்படி ஊர் சுத்திட்டு இருக்கிற அவனுக்கு சொத்தை கொடுத்தோம் அப்படின்னா அவன் கண்டிப்பா அதை வீணாக்கிடுவான் அப்படின்னு நினைச்ச அவனுடைய அண்ணனும் அம்மாவும் அவனுடைய முடிவுக்கு நோ சொல்லிடுறாங்க. பட் விடாப்பிடியா இருந்த சாஜி குடிச்சிட்டு வந்து சொத்தை கேட்டு தகராறு பண்ணியிருக்கான். இதனால அடிக்கடி அவனுக்கும் அவனுடைய அண்ணனுக்கும் இடையில வாக்குவாதம் வர ஆரம்பிச்சிருக்கு. அப்படி ஒரு டைம்ல இந்த மாதிரி ஒரு வாக்குவாதத்துல தான் ஒரு மிகப்பெரிய வார்த்தைய சாஜியுடைய அண்ணனும் விட்டுருக்காரு. அப்படி என்ன சொன்னார் அப்படின்னா, இப்படி ஊதாரித்தனமா சுத்திட்டு இருக்கிற நீ கண்டிப்பா எங்க அப்பாவுக்கு பிறந்திருக்க முடியாது, நீ எங்க அப்பாவுடைய பிள்ளையே இல்ல அப்படின்னு சொல்லி சாஜிய அசிங்கப்படுத்தியிருக்காரு. பட் இப்படி சொன்ன அந்த ஒரு வார்த்தை சாஜியுடைய மனசுல முள்ளு மாதிரி குத்த ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு நினைச்ச சாஜி கடந்த ஏப்ரல் 4 அன்னைக்கு நைட் டைம்ல, நீ என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது, என்னுடைய சொத்து எனக்கு வேணும், இன்னைக்கே எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும் அப்படின்னு தன்னுடைய அண்ணனுக்கு முன்னாடி போய் நின்று இருக்கான். சரியா அதே நேரத்துல வீட்டுல ரொம்பவே கலப்பா சாப்பிட்டு இருந்த அவனுடைய அண்ணனும், எங்களோட முடிவை நாங்க அன்னைக்கே சொல்லியாச்சு, அதையும் மீறி நீ முரண்டு பிடிச்ச அப்படின்னா நீ எங்க அப்பாவுக்கு பிறக்கல அப்படின்னு சொல்றதுதான் எங்களுடைய முடிவா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ഞങ്ങളുടെ തീരുമാനം നേരത്തെ തന്നെ പറഞ്ഞതാണ്. അതും മറികടന്ന് നീ ഇങ്ങനെ പിടിവാശി പിടിച്ചാൽ നീ ഞങ്ങളുടെ അപ്പന്റെ മകനല്ലെന്ന് തന്നെയാണ് ഞങ്ങളുടെ തീരുമാനം. இதை கேட்டு கோபத்துடைய உச்சிக்கே போன சாஜி சாப்பிட்டு இருந்த தன்னுடைய அண்ணனுடைய கன்னத்திலேயே அரைஞ்சிருக்கான். பதிலுக்கு கோவப்பட்ட அவனுடைய அண்ணனும் சாப்பாட்டு தட்டு எடுத்து அவனுடைய மூஞ்சிலேயே அடிச்சிருக்காரு. இப்ப சாஜியும் அவனுடைய அண்ணனும் கழுத்தை பிடிச்சிட்டு கட்டி புரண்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல சாஜியுடைய வெறி அதிகமாகி அங்கிருந்து ஒரு துண்டு எடுத்து அவருடைய கழுத்தை சுத்தி நெரிக்க ஆரம்பிச்சிருக்கான். சாஜியுடைய அண்ணனும் மூச்சு விட முடியாம துள்ள ஆரம்பிக்கிறாரு. கடைசியில சாஜியுடைய பிடியிலிருந்து தப்பிக்க முடியாம அந்த வீட்டுக்குள்ளேயே தன்னுடைய தம்பியுடைய கையாலேயே துள்ள துள்ள கொலை செய்யப்பட்டிருக்காரு. நடந்துட்டு இருந்த அதே நேரத்துல பெட்ரூம்ல தூங்கிட்டு இருந்த சாஜியுடைய அம்மா இந்த சத்தம் கேட்டு அங்க வந்திருக்காங்க. அப்ப அங்க உயிரற்ற உடலா தன்னுடைய மகன் கீழே கிடக்கிறத பார்த்துட்டு ஒரு செகண்ட் அப்படியே ஷாக் ஆகி போய் நின்று இருக்காங்க. ஆனா சாஜியோ அவன் பண்ண அந்த கொலைக்கு சாட்சியே இருக்கக்கூடாது அப்படிங்கிற முடிவோட தன்னுடைய அம்மா கிட்ட நெருங்க ஆரம்பிச்சிருக்கான். பெத்த அம்மா அப்படின்னு கூட பார்க்காம அவங்களுடைய கழுத்தை பிடிச்சு அவங்களுடைய தலைய அங்கிருந்த செவுத்திலேயே முட்டை வச்சிருக்கான். ஏற்கனவே உடல்நிலை சரியில்லாம இருந்த அவங்களுமே அவனுடைய கொலைவெறி தாக்குதலை தாங்க முடியாம அந்த இடத்திலேயே சுருண்டு விழுந்திருக்காங்க. அவங்களுடைய தலையிலிருந்து ரத்தம் வழிஞ்சு ஓட கொஞ்ச நேரத்துல அவங்களுமே இறந்து போயிருக்காங்க. இப்ப இறந்து கிடக்கிற இந்த 2 உடல்களையும் எப்படி டிஸ்போஸ் பண்றது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்ச சாஜிக்கு அவனுடைய வீட்டுக்கு பின்னாடி இருந்த எருக்குழியுடைய ஞாபகம் வந்திருக்கு. மாடு வளர்த்துட்டு இருந்த சாஜியுடைய ஃபேமிலி மாட்டு சாணத்தை கொட்டுறதுக்காக அவனுடைய வீட்டுக்கு பின்னாடி அங்க குழி தோண்டி வைக்கிறத வழக்கமா வச்சிருந்திருக்காங்க. அந்த குழியை தான் இவங்களுக்கு சமாதி கட்டுறதுக்கு யூஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற யோசனை அவனுக்கு வந்திருக்கு. முதல்ல தன்னுடைய அம்மாவுடைய உடலையும் அடுத்ததா அண்ணனுடைய உடலையும் அங்க இழுத்துட்டு போய் அந்த குழிக்குள்ள போட்டு அங்கேயே சமாதி கட்டியிருக்கான். கடைசியா கிரைம் நடந்த இடத்த ரத்தக்கரை இல்லாத மாதிரி கழுவி விட்டுட்டு தன்னுடைய அண்ணன் மற்றும் அம்மாவுடைய மொபைல் போன் எடுத்து சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்கான். மேலும் தன்னுடைய அம்மாவும் அண்ணனும் வெளியூர் போயிட்டாங்க அப்படின்னு அந்த ஊர்ல இருக்கிறவங்க கிட்ட சொல்லி சமாளிக்கவும் செஞ்சிருக்கான். இப்படி 2 கொலைகளை பண்ணிட்டோமே அப்படிங்கிற குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாம அதுக்கப்புறமா அந்த வீட்லயே தங்கி சமைச்சு சாப்பிட்டு இருந்திருக்கான். ஆக்சுவலா அவனுடைய தங்கச்சிக்கு இவன் மேலையும் அவனுடைய அம்மா மற்றும் அண்ணன் மேலையும் அதாவது மொத்த குடும்பத்து மேலையும் கோபம் இருந்திருக்கு. அதாவது தன்னுடைய 2 அண்ணன்களுமே இனிமே கல்யாணம் பண்ணாம இருக்காங்க, தன்னுடைய அப்பாவும் வீட்டை விட்டு போயிட்டாரு, ஒரு அண்ணன் ஊதாரித்தனமா சுத்திட்டு இருக்கான் அப்படிங்கிற இந்த கோபம் அவங்களுக்குள்ள இருந்திருக்கு. அதனாலதான் அவங்க கல்யாணம் பண்ணி போனதுக்கு அப்புறமா தன்னுடைய வீட்டுக்கு கால் பண்றதையே ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. இது சாஜிக்கு சாதகமா இருந்திருக்கு. சோ அப்படி தன்னுடைய தங்கச்சியுமே கான்டாக்ட் பண்ணாம இருந்ததால சாஜி பண்ண கொலை வெளியே தெரியாம இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. மேலும் ரொம்ப நாட்கள் கழிச்சு வீட்டுக்கு வந்து அவனுடைய தங்கச்சி நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க அப்படிங்கறதால அப்பதான் அவனுக்குள்ள பயம் வர ஆரம்பிச்சிருக்கு. சோ போலீஸ் கிட்ட மாட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வீட்டை பூட்டிட்டு பக்கத்துல இருந்த அந்த அடர்ந்த மலைப்பகுதிக்குள்ள போய் ஒளிஞ்சிருந்திருக்கான். ஆக்சுவலாக லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், வீடியோக்கு லைக் பண்ணி பாருங்க. நீங்கள் லைக் பண்ணுறப்ப புதுசாக ஒரு எமோஜி வரும் அப்படின்னு. நிறைய பேருக்கு அந்த மாதிரி எமோஜி வரல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக யூடியூப் விட்டுருக்கிற ஒரு புது அப்டேட் அது. சில பேர் என்ன ட்ரிக்ஸாக லைக் பண்ண வச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இல்லை அப்படி போய் சொல்லியெல்லாம் லைக் பண்ண வைக்கல. உண்மையாகவே வீடியோவை நீங்கள் லைக் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு வீடியோக்கும் டிஃப்ரெண்ட்டான ஒரு எமோஜி வரும். உங்களுக்கு நான் இப்போ ஸ்க்ரீனில் நம்மளுடைய வீடியோவில் நான் லைக் பண்ணும் பொழுது என்ன எமோஜி வந்துச்சு அப்படிங்கிறத ஸ்க்ரீனில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி இப்போ காமிக்கிறேன் பாருங்கள்.
ஸோ அதனால தான் சொல்லியிருந்தேன். இப்போ இந்த வீடியோவை லைக் பண்ணி பாருங்க, என்ன எமோஜி வருது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. எஸ், இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற மல்டி டேலண்டட் STIs உங்களை தான் சொல்கிறேன். சமைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, இல்லை துணி மடிச்சு வச்சுட்டு இருக்கிறது, பஸ்ஸில் போயிட்டு இருக்கிற நம்மளுடைய STIs, இல்லை கார் டிரைவ் பண்ணிட்டு இருக்கிற நம்மளுடைய STIs, இந்த மாதிரி மல்டிபிள் ஒர்க்ஸ் பார்த்துட்டு இருக்கிற நம்மளுடைய STIs இப்போவே ஃபோன் எடுத்து எனக்காக ஒரு லைக் போட்டுருங்க. ஃபோன் எடுத்து லைக் போட்டிங்களா? ஓகே, இப்போ இந்த கேஸில் இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய 2 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. முதல் விஷயம், கோவத்தில் நம்ம பேசுகிற வார்த்தைகள். அதாவது இந்த கேஸில் சாஜியுடைய அண்ணன், நீ என்னுடைய அப்பாவுக்கே பிறக்கல அப்படின்னு அவர் ஆத்திரத்தில் சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் சாஜியுடைய மனசில் எவ்வளவு பெரிய கொலை வெறியவை தூண்டி விட்டுருக்கு. நம்ம எவ்வளோதான் கோவத்தில் இருந்தாலுமே அடுத்தவங்க மனசில் அது எவ்வளோ பெரிய காயத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத கொஞ்சம் கூட யோசிக்காம நம்ம அப்படியே அள்ளி வீசுகிற வார்த்தைகள் சில சமயம் நம்மளே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய அழிவை கொண்டு வந்துரும் அப்படிங்கிறதுக்கு இந்த கேஸ் ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கும். ஸோ வார்த்தைகளை வெறுறது அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸி, ஆனால் அது ஏற்படுத்துகிற விளைவுகளை யாராலையுமே மாற்ற முடியாது. 2வது விஷயம், உழைக்காம வரணும் அப்படின்னு நினைக்கிற சொத்து 40 வயசுக்கு மேலேயுமே எந்த ஒரு பொறுப்புமே இல்லாமல் எந்த ஒரு வேலையுமே செய்யாமல் தனக்கு பங்கு வேணும் அப்படின்னு சாஜி நினைச்ச அந்த பேராசை தான் பெத்த அம்மா அப்படின்னு கூட பார்க்காம அவங்களையே இவ்வளோ கொடூரமாக கொலை செய்ய வச்சிருக்கு. உழைச்சு சம்பாதிக்கிற அந்த ஒரு ரூபால அதுல கிடைக்கிற நிம்மதி என்னைக்குமே அடுத்தவங்களுடைய காசுலையோ இல்ல உழைக்காம வர்ற சொத்துலையோ கண்டிப்பா கிடைக்காது. பணம், சொத்து அப்படிங்கிற ஒரு அற்பமான விஷயத்துக்காக தன்னுடைய ரத்த உறவான அண்ணனையும் 10 மாசம் தன்னை சுமந்து பெத்த அம்மாவையும் இவ்வளோ கொடூரமா கொலை செஞ்ச சாஜியுடைய இந்த செயல் பணத்துக்காக இந்த மனுஷங்க எந்த அளவுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலுமே இறங்குவாங்க அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துது. எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலுமே சரி அதை பேசி தீர்த்துக்கலாமே தவிர இப்படி ஒரு உயிரை எடுக்கிறது அப்படிங்கிறது எந்த ஒரு விதத்திலையுமே நியாயம் கிடையாது. ஸோ மை டியர் STI இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நீங்களும் கோவத்துல வார்த்தைகளை விடுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்து உங்களுடைய வார்த்தைகளை பயன்படுத்துங்க. அண்ட் பணத்தை விட சொத்தை விட நம்மளுடைய குடும்பம், நம்மளுடைய உறவுகள் தான் நம்மளுக்கு முக்கியம் அப்படிங்கிறத எப்பவுமே மனசுல வச்சுக்கோங்க. அண்ட் இந்த கேஸுடைய விசாரணை நடந்துட்டு இருக்கிற அதே பேரலல் டைம்ல போலீஸ்க்கு இன்னொரு விஷயத்தை பத்தியுமே ஒரு லேசான சந்தேகம் வந்திருக்கு. அதாவது வீட்டை விட்டு வெளியே போனார் இல்லையா சாஜியுடைய அப்பா, அவரு இப்ப எங்க இருக்காரு? உண்மையாவே அவரு கோவிச்சுட்டு தான் வீட்டை விட்டு வெளியே போனாரா, இல்ல அவருடைய உயிருக்குமே ஏதாவது ஆபத்து ஏற்பட்டிருக்குமோ அப்படிங்கிற கோணத்திலையுமே கூட போலீஸ் இப்ப இந்த கேஸை விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த விசாரணையுடைய முடிவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, அடுத்தது என்ன கேஸ் வேணும்? ஏதாவது யூனிக்கான கேஸ், டிஃப்ரெண்டான கேசஸ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த கேஸை பத்தி நீங்க பண்ற உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.